எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வேக்ஸ் ஸ்ட்ரிப் எப்படி வீட்டிலே பயன்படுத்தலாம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு சில பேர் வீட்டில் எப்படி பண்றதுன்னு எனக்கு டெமோ காட்டுங்கக்கா சொல்லி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம ஈஸியா முடி எடுக்கிறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் வர வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜிங் பார்த்தலாம். இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வேக்சிங் கிட்டு ஈஸி கேல்வெக்ஸி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களுடைய ஹேரை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நார்மலோ இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னோ இல்லை ஆயில் ஸ்கின்னுக்கோ இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணும் போது ரத்தமோ இல்லை பிளட்டோ இல்லை ரெட்னஸோ உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பில்லை. பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு க்ரீம் தடவுனாலே உங்களுக்கு ரெட்னிஷ் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஸ்ட்ரிப்ஸ் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இதில் சேர்த்துருக்க ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமின் இ உங்களுடைய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி பின்னாடி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 8 ஸ்ட்ரிப்ஸ் வருது. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டிலே ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த அலர்ஜியோ எதுவுமே எனக்கு வரலை பண்ணும்போது. அடுத்தது இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அந்த ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஸ்ட்ரிப்ஸ் வருது. ஒவ்வொன்றுத்துலேயும் 2 ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் ஈஸியாக காலுக்கும் கைக்குமே பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி வேக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் உங்கள் ஹேரை அப்படின்ற மாதிரி கரெக்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் தெரியும்னா நீங்கள் தமிழில் கூட பார்த்துக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி மேனுவல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க, ஒரு வேளை இது ஸ்பான்சர் வீடியோவோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோவாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன் இது ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை செய்வேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. கூடவே வேக்ஸ் முடிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கான வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது டெமோ பார்க்கலாம். டெமோ பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரே ஸ்ட்ரைப்பில் எவ்வளோ ஹேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் க்ரோத் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரிப்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஹேர் வரும், ஸ்ட்ரிப்ஸில் ஒட்டிட்டு வரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி தேய்க்கும் போது வேக்ஸ் மெல்ட் ஆகும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஹேர் வந்துடும் அதில் ஒட்டிட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 4 ஸ்ட்ரிப்ஸு வருது. இதில் ஒன்றுத்தில் 2 ஸ்ட்ரிப்ஸு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒட்ட வச்சுருப்பாங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 2ல் 1 இப்போ எடுத்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். என்னோடய கையில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி ஏன் தேய்க்கணும் அப்படின்னா வேக்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஹீட் ஆகி மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹேர் வந்துடும். அண்ட் தென் நல்ல டைம் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வேக்ஸ் மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப்ஸில் ஹேர் நல்லா வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம அவசரமாக இழுத்துட்டோம் அப்படின்னா ஹேரும் வராது, உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸும் வேஸ்ட் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க டைம் எடுத்து. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இழுத்துடலாம். சுத்தமாக பெயினே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக பெயின் இருந்துச்சு. அதாவது அந்த பெயினை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு தான் பெயின் இருந்துச்சு. ரொம்பலாம் பெயின் இல்லை. அண்ட் தென் எனக்கு எந்த ஒரு ரெட்னஸோ அந்த மாதிரி எதுவுமே என்னுடைய ஹேண்டில் வரல. அது ரொம்ப முக்கியம்.
அண்ட் தென் இதில் வந்து ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இது வேக்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆயில் நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை ஹேண்ட்லையோ தடவும் போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குள்ள சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு எடுத்துகிட்ட பின்னாடி. அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து ஒரே ஸ்வைப்பில் எவ்வளோ ஹேர் வந்திருக்கு பாருங்கள். என்னால் நம்பவே முடியல. வலியும் அவ்வளோ இல்லை. ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுது. நீங்கள் வேக்ஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு பேக்கெட் காமிச்சல 2 பேக்கெட். அதில் ஒரு பேக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேக்ஸ் பண்ண இடத்துல அதை வந்து நீங்கள் தடவிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோ சீரமோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரேக்ரன்ஸோடு இருந்தது. பட் எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கலை. நீங்கள் இது வேணாம் யூஸ் பண்ண வேணான்னா நீங்கள் நார்மல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் வந்து நீங்கள் தடவிக்கலாம். காம் டவுன் ஆகும் உங்களுக்கு. ஃபைனலாக என்னோடய ஹேண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வேக்ஸ் பண்ணதுக்கும் வேக்ஸ் பண்ணாததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. எனக்கு ஏதோ வேக்ஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி பெரிய ஒப்பீனியன் கிடையாது. அண்ட் தென் பார்லர் கூட நான் போய் வேக்ஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய தாட்டே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க வேக்ஸ் பண்ணுறதுக்குன்னா இந்த கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரையல் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ஃப்ரிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.